மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். காவல்துறை எஸ்ஐ தேர்வில் தமிழ் பாடத்திலிருந்து வினாக்களே கேட்கப்படாதது குறித்து தேர்வர்கள் தொடர்ந்த வழக்கில் 10 நாட்களுக்கு தேர்வு முடிவை வெளியிட வேண்டாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காவல்துறை எஸ்ஐ தேர்வில் தமிழ் பாடத்திலிருந்து வினாக்களே கேட்கப்படாதது குறித்து தேர்வர்கள் தொடர்ந்த 10 நாட்களுக்கு தேர்வு முடிவை வெளியிட வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்து ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில், இவ்வழக்கு விசாரணையின் போது தேர்வுக்கான பாடத்திட்டம் வழங்கப்பட்டு தேர்வர்கள் படித்து தயார்படுத்தப்படுகின்றனர். ஆனால் தமிழில் இருந்து ஒரு கேள்வி கூட கேட்கப்படவில்லை என்றால் எப்படி என்று உயர்நீதிமன்றம் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளது என்றும், மூச்சுக்கு 300 தடவை தங்களை தமிழின் காவலர்கள் போல தமிழுக்கே தங்கள் மட்டும்தான் அத்தாரிட்டி போல பேசும் திமுக அரசு ஏன் ஒரு கேள்வி கூட தமிழில் கேட்கவில்லை என்றும், எங்கும் தமிழ் என்பது வாயளவு கொள்கை மட்டும்தானா, எதற்கு தமிழ் என்பதுதான் திமுக அரசின் செயல் கொள்கையா என்று முதலமைச்சரை நோக்கி இபிஎஸ் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கூட்டுறவுத்துறை தேர்வு, எஸ்ஐ தேர்வு என தொடர்ந்து அரசு பணி தேர்வுகளில் ஏதேனும் ஒரு குளறுபடி நடக்கிறதே, இதை வெறும் நிர்வாக திறமையின்மை என்று சொல்லி கடந்துவிட முடியுமா? அதுவும் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழலுக்கு பிறகு வாங்கியதையெல்லாம் திருப்பி கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி தேர்வுகளில் குளறுபடிகள் வேண்டுமென்று ஏற்படுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் தேர்வர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எழாமல் இல்லை என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 3.50 லட்சம் அரசு பணிகளில் தமிழக இளைஞர்களை அமர்த்துவோம் என பொய் வாக்குறுதி அளித்து ஏமாற்றி தேர்வு குளறுபடிகளால் லட்சக்கணக்கான தேர்வர்களின் எதிர்காலத்தோடு கனவுகளோடு விளையாடும் திமுக அரசை விரட்டி அடிக்க இளைஞர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இன்னும் 2.5 மாதங்களில் அமைய உள்ள எங்களின் அதிமுக அரசு பல்வேறு அரசு பணிகளுக்காக தேர்வுகளை முறைப்படியாக நடத்தி தகுதி வாய்ந்த இளைஞர்களை தேர்ந்தெடுப்போம் என்றும் அவர் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.